எல்லோரும் கடவுளுடைய சமூகத்துக்கு வந்திருக்கின்றோம், கடவுளை ஆராதிக்க வந்திருக்கின்றோம். எனக்கு காலையில் இந்த வாரம் முழுதும் கர்த்தருடைய செய்தி நான் ஆயத்தம் பண்றதுக்கு முன்னே God gave me a word. பாத்தீங்கன்னா வேர்ட்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை படித்து கொண்டிருக்கும் போது இந்த காரியத்தை நான் ஆங்கிலத்தில் படிக்க I'm going to read it in English. Forgive us Lord for when we don't represent you Jesus well. புரிஞ்சிட்டீங்களா? ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே, சில நேரத்தில் ஆண்டவரே உம்மை சரியான முறையில் நாங்கள் உம்மை பிரதிபலிக்கவில்லை. அப்படின்னா புரிஞ்சிட்டீங்களா? Sometimes we don't represent Jesus well in our life. அதுக்கு கடவுள் சமூகத்தில் நம்ம மன்னிப்பிக்கணும். சில நேரத்தில் நம்ம இவர் கிறிஸ்துவல் என்று உங்களை எண்ணி இருப்பார்கள், நம்ம அந்த கிறிஸ்துவுக்கு மாதிரி நம்ம நடக்காமல் இருந்திருக்கலாம். அதுக்கு நம்மளை மன்னிக்க வேண்டும். அதனால தொடர்ந்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கடவுளுடைய செய்தி நான் கொண்டு வருகின்றேன். நிச்சயமாய் கால ஆராதனை ஒரு வித்தியாசமான ஒரு ஆராதனையா இருந்துச்சு. வந்த ஜனங்கள் ஆசீர்வாதத்தோடு வீடு திரும்பினார்கள். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்று சொன்னா the lepers, அந்த குஷ்டரோகிகள். ஆரம்பத்தில் இந்த செய்தி நான் ஆயத்தம் பண்ண பொழுது I only sent to the pastors group the leper. ஒரு லெப்பரை குறித்து தான் I supposed to speak. அப்படின்னு கடவுளுடைய இந்த செய்தி நான் அப்படியே ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது அப்போ மற்ற லெப்பர்ஸ்லாம் ஆண்டவர் என்கிட்ட காட்டினார். அப்போனா the title change to the lepers. அப்படி இருக்கிற வேதத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குஷ்டரோகிகளையும் நம்ம சீக்கிரத்தில் பார்க்க போறோம். குஷ்டரோகம்னா என்ன பாஸ்டர்? அது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு விதமான ஒரு கொடினமான ஒரு நோய். சரிங்களா? கொடினமான ஒரு நோய். அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் அந்த நோயை கண்டாலே தூரம் ஓடுவார்கள். அது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அசுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த நோயை குறித்து எப்படி நம்ம அங்க இருக்கின்ற பழைய ஏற்பாட்டில் எப்படி அதை கடந்து போனார்கள் ஒன்று நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். லெப்ரசி போர்ட்ரேட் சீன் என்று சொல்வார்கள். அப்ப நீங்க வந்து டைப் ஆஃப் சீன் என்று சொல்வார்கள். அதுக்கு மேல நீங்க பார்த்தீங்கன்னா லெப்ரசி ஒரு மனுஷனுக்கு பழைய ஏற்பாட்டில் வந்துச்சுன்னா இட் இஸ் smitten by God. அப்பனா ஆண்டவரே ஒரு ஜட்ஜ்மென்ட் கொடுத்திருக்கிறார். If anybody got leprosy in Old Testament, it is the judgment of God. அந்த மாதிரி தான் பிலீஃப்ல இருந்தாங்க. வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலும் நான் பார்க்கின்றோம் அங்க குஷ்டரோகிகள் இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலும் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு குஷ்டரோகி கிட்டத்தட்ட நினைக்கிற ஒரு 6 குஷ்டரோகி நாம் சீக்கிரமாய் அதனுடைய செய்தி இல்லை. ஆனால் அது புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் குஷ்டரோகி எப்படி அவர்கள் குஷ்டரோகம் வந்தது, எப்படி ஆண்டவர்களை சுகப்படுத்தினார். சில ஆட்கள் சுகம் கிடைக்காமல் காணப்பட்டார்கள். முதல் குஷ்டரோகி நாம் பார்க்கின்றோம். ரொம்ப ஆச்சரியத்துக்குள்ளானது என்ன என்று சொன்னால் நம்மளுடைய மோசேக்கு குஷ்டரோகம். எங்க பாச மோசேக்கு குஷ்டரோகம் வந்துச்சு? ஆண்டவருடைய ஒரு அற்புதம் செய்யறதுக்கு முன்னே ஆண்டவர் சொன்னாரு மோசே இடத்துல put your hand into your bosom னாரு. அப்பனா அவனுடைய மடியில உன் கையை வையினாரு. மேல தூக்குனாரு. என்னாச்சு? கை குஷ்டரோகம். மறுபடியும் உன் கையை வந்து மடியில வை, கீழே வையினாரு. மேல தூக்குனாரு. என்னாச்சு? குஷ்டரோகம் போயிருச்சு. முத குஷ்டரோகம் நம்ம வேதத்தில் படித்தோம்னு சொன்னா மோசேக்கு வந்துச்சு. அது ஒரு சொன்ன ஒரு அற்புதத்தை காட்டுறதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய நம்முடைய தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால் மோசேக்கு ஒரு குஷ்டரோகத்தை கொடுத்தார். ஏன் கொடுத்தார், எதுக்கு கொடுத்தார் என்று நமக்கு தெரியவில்லை. அதன் முதல் குஷ்டம். அடுத்த ஒரு குஷ்டரோகம் எப்படி வந்துச்சுன்னா மிரியாம் ஆல்சோ காட் லெப்ரசி. எப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு மிரியாம் நீங்க பாத்தீங்கன்னா யாரோடைய அக்கா? மோசேயோட அக்கா. எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. வெரி குட். மோசேயோட அக்காவுக்கு லெப்ரசி. ஹவ் கம்? எப்படி மோசேயோட அக்காவுக்கு லெப்ரசி என்று சொன்னால் மோசேயை குறித்து தப்பா பேசியிருக்காங்க. மோசேயை குறித்து he speak bad about Moses and also the leadership of Moses, even God's leadership. உடனே ஆண்டவர் பார்த்தாரு. it is the God's judgment. she got leprosy. யாருக்கு லெப்ரசி? இப்ப மிரியாம்க்கு லெப்ரசி. சோ நம்ம மோசஸ் கெஞ்சுறாரு ஆண்டவர் சமூகத்துல, heal my sister. ஆண்டவர் என்ன செய்றாரு? தன்னுடைய சகோதரிக்கு சுகத்தை கொடுக்க 7 நாள் out of the camp. அந்த பயணத்துல இந்த ஜர்னி இன் தி வில்டர்னஸ் மிரியாம் காட் லெப்ரசி. அவங்களுக்கு சுகம் கிடைச்சிச்சு. இது இரண்டாவது லெப்ரசி. மூணாவது லெப்ரசி நீங்க பாத்தீங்கன்னா நேமன். anybody know Naaman in the Bible? Everybody have heard this story. எல்லாரும் இந்த கதையை கேட்டிருப்பீங்க. நேமன் நீங்க பாத்தீங்கன்னா is a commander of Syrian army. அப்பனா வந்து சீரியன் ஆர்மியோட பட தளபதி. அவனுக்கு நீங்க பாத்தீங்கன்னா he won the healing. அதனால அவனோட வீட்டு வேலைக்காரி சொல்றாங்க go and see Elisha. so Elisha போய் பார்க்க போறாரு. Elisha சொல்றாரு you have to go to this river and you have to என்ன தெரியுங்களா அங்க வந்து ஒரு 7 வாட்டி நீ என்ன செய்யணும் 7 times நீ அந்த கடல் அந்த ஆறுல போய் நீ இறங்கி அவனுக்கு அவன் ஆரம்பத்துல வேண்டாம்னு சொன்னான். சேரும் சுகம் கிடைக்கிறதுக்காக செஞ்சு அவன் வந்து சுகம் அடைந்தான். அவனுக்கு ஒரு leprosy to leprosy ஒரு டைட்டில் இருக்கு. leprosy to leprosy in the book of second king na pathina leprosy to leprosy. how pastor? now ipo வந்து Naaman got a leprosy. now his Elisha's servant called Gehazi, இவனுக்கு ஒரு leprosy. எத்தனை பேருக்கு தெரியும் Gehazi leprosy வந்துச்சுன்னு? now after receive the healing, Naaman wanted to bring gift. this kind of healing never take place in Israel at all.
Even the Jewish people have not received such a blessing, but an unbeliever have received it. You say, there is no such God in this world. Only God and only Jesus. உறுதிப்படுத்துறார் யாரு? நேமன். So Naaman said, this is the gift. This is the gift. Elisha said, no, எனக்கு அந்த gift வேண்டாம். இந்த gift வேண்டாம். Bring back your gift, whatever thing. Never we can buy miracles. Any miracles you want to buy? சில இடத்துல சொல்லுவாங்க, என்னமா சொல்லுவாங்க, பாஸ்டர் 1500 flight இருக்கு பாஸ்டர், இந்தோனேஷியால one preacher from I don't know where he got the gift of healing. You will go, you will pay the money, healing can take place, but sometimes you can come back without receiving the healing. You cannot buy, pastor I have to go to this money, pastor I'm going to give you $100 a day, you're going to pray for me daily. Don't buy. You cannot buy miracles. அதனால no. ஆனா இந்த எலிஷா உடைய அந்த servant Gehazi, ஐயோ my boss missed the opportunity man. He run after who? Naaman. ஓடுறான். Hey, give me the gift. My boss, I think maybe I don't know why. Elisha don't want. I want it. உடனே அந்த கிஃப்ட்டை வாங்கி வச்சிட்டான். யாருக்கு தெரிய வந்துச்சு? எலிஷாவுக்கு தெரிய வந்துச்சு. ஏய், ஒரே பிரேயர் தான். The leprosy that Naaman had, you going to receive it now. Oh, wow. Who got a guess? Leprosy now? Gehazi. Not only you, your descendants. அப்படின்னா உன்னுடைய வம்சத்துக்கே இப்ப என்னாச்சு? leprosy. ஃபியரஸா இருக்குல்ல, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்னெல்லாம் செய்யறாருன்ட்டு. அடுத்தது Joab. Anybody know Joab in the Bible? Joab நீங்க பாத்தீங்கன்னா டேவிடோட sister's son. David sister son. Okay? He killed somebody that very close to David. உடனே David come to know straight away go and meet யாரு? ஜோவாபை போய் சந்திச்சு அங்கே அப்பொழுதே இது என்ன வேதத்துல போட்டிருக்கு, ஆண்டவர் அவனுக்கு குஷ்டரோகத்தை உண்டாக்கினார். Not only his descendants, also the family. Wow. Right? This is the fifth person in the Bible. The sixth one, யாரா தெரியுங்களா? நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல King Uzziah. Anybody know King Uzziah? One of the powerful king in Israel, in Judah. இவர் நீங்க பாத்தீங்கன்னா when he was 16 years old become king, very young, 16 years old king. 52 years he ruled Israel, Judah. எல்லா ஆசீர்வாதம், he was so powerful, his name and he become so famous. ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு ராஜாவா ஆயிட்டாரு. Got all the blessing, everybody honor him, everybody respect him. But one mistake that he did, ஒரு தவறு செஞ்சிட்டாரு. என்ன செஞ்சாரு பாத்தீங்களா? He took the incense. He want to go into the temple. Templeக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. This job, it is not belongs to the kings. இது வந்து கிங்க்கு வேண்டிய வேலை இல்ல, ராஜாவுடைய வேலை இல்ல. எல்லாம் முடிச்சு இப்போ வந்து what happened? All the priests are looking at the king. Come on, king come inside. Any priest can talk anything or not? No way. ஆனா we see the boldness in the priest over there. அங்க இருக்கிற the high priest said, please king, I'm telling you humbly, please don't do it. It is not your job. It is not your, இது உங்க வேலை இல்ல ராஜா, இது எங்க வேலை, இது லேவிய கோத்திரத்துக்கு கொடுத்த வேலை, இது ஆரோன் குடும்பத்துக்கு கொடுத்த வேலை. You cannot do this job. No way, I'm the king. So all the assistants, all the priests got assistant, right? This is the high priest. 80 assistants came inside. Stop who? King Uzziah. 81 people now wait. They have the boldness. He said, please don't, no means we will stop you. You can be a king, but this job belongs to the priest. The moment they stop him, immediately leprosy went into King Uzziah. Nethila leprosy. Then immediately they can see the kind of earthquake in his face. Apna vedichi, not only you, your family and your descendants, he died with leprosy. Jotham take over. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா why pastor? The question here, ஏன் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் ஆட்களை சபிக்கின்றார், தன்னுடைய ஊழியரை சபிக்கிறனால they got leprosy. When they curse, they got leprosy. Why? In New Testament,
we can't curse? It's a question arised. Anybody want to know the answer? No, Pastor. New Testament also we need to curse somebody in this world. First, we have to curse the COVID. Right? Right? Can we curse? கொஞ்சம் கை வைத்துங்களா? Anybody have any idea? New Testament Jesus Christ says very clearly, bless those who finish answer. Right? The same mouth you praise God. ஒரே இதே நாவல தான் நீங்க என்ன செய்றீங்க? கடவுளை துதிக்கிறீங்க. இதே நாவு சாபத்தை விடக்கூடாது. You can't curse with the same mouth because you are worshiping God with the same mouth. அதனால no way in New Testament you can curse. Answer? Oh, you pastor, I thought of cursing somebody here. No, nothing. It will never work. எதிர்ப்பு நம்பிக்கையா இருக்கீங்க? என்ன பாஸ்டர், நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? ரைட்? அதனால நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல you see, you must understand, ஒரே கேணி தெரியுமா? கேணினா கிணறு. நல்ல தண்ணியும் கெட்ட தண்ணியும் ஊறாது. எத்தனை பேருக்கு ஒரே தண்ணி, ஒரு தண்ணியில் ஒரு சொட்டு ஒரு விஷத்தை போட்டீங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே கெட்டு போயிடும். அதே போல உங்களுடைய இந்த சரீரத்துல வர்றதெல்லாம் எப்படி இருக்கணும்? நல்லதா இருக்கணும், கடவுளுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். 6 குஷ்டரோகிகளை நம்ம வேதத்துல பார்த்தோம். Right? We have already seen 6 leprosy in the Bible that God smitten சொல்லுவாங்க. ஆண்டவரால் அடிக்கப்பட்டவர். இது வந்து கர்த்தர் அனுமதிச்சார். New Testament, God, Jesus Christ done so many miracles, massive miracles. அப்படின்னா ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல miracle after miracle according to the historical factல நீங்க பாத்தீங்கன்னா, சரித்திர பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா, there were no people in Israel were sick. Israel this was so flourish. நீங்க பாத்தீங்கன்னா யாரும் அங்க இயேசுவை சந்திச்சவங்க எல்லாருக்கும் சுகம் கொடுத்தாராம். விசுவாசம் உள்ளவர்களுக்கும் சுகம் கொடுத்தார், விசுவாசம் இல்லாதவர்களுக்கும் சுகம் கொடுத்தார். பிசாசு வரும்போது விசுவாசத்தோட வருவான். பிசாசு எங்க? பிசாசு யார் இருக்கீங்களா? விசுவாசத்தோட வர பிசாசு பாத்திருக்கீங்களா? ஏய், I got a faith, come deliver me இருப்பானுங்களா? இல்லையே. Right? Even the devil God healed. So God healed all sickness, diseases, எல்லாத்தையும் ஆண்டவர் சுகப்படுத்தார். இப்போ நம்ம பார்க்க போறது 2 incident. One is the leper and another one is the lepers. First incident நாம் படிக்க போகிறோம். வசனத்தை நாம் படிக்க போகின்றோம். மேத்யூ 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமா, ஓகே, 2ஆம் வசனத்தை படிக்கிறேன். 2ஆவது வைக்கிறேன். வாங்க சார், கேளுங்க சார். அப்பொழுது ஒரு குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து நாம் பார்க்கின்றோம். ஒரு குஷ்டரோகி என்று சொன்னால் நீங்க பாத்தீங்கன்னாங்க கிட்ட நெருங்க முடியாது. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு if any person who got COVID, they must not mingle with anybody in this world or anybody even with the family members. எல்லாருக்கும் தெரியும் தானே? இல்ல பாஸ்டர், எனக்கு அந்த அனுபவம் இல்லை, அந்த அனுபவம் எனக்கு வேணும் பாஸ்டர், அது மாதிரி கேட்டுறாதீங்க. Hallelujah. Everybody have to be isolated. ஆனால் குஷ்டரோகி, they are unclean whenever they are very far, தூரத்துல இருந்தாங்கனே, they have to shout, I am unclean, so that nobody will go near them. ஒரு குஷ்டரோகி, let's say this is the egg shop. He passed by a egg shop, right? Immediately nobody will buy egg from that shop. Shop close. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, business போச்சு. Some cruel Jewish, they see any leprosy பார்த்தோன்னு என்ன செய்வாங்க? உடனே எடுத்து என்ன செய்வாங்க? கல் எடுத்து அடிப்பாங்களா? they will throw stone. அப்படி ஒதுக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள் leprosy. But this leper நாம் பார்க்கின்றோம், கர்த்தரை தேடி வருகின்றான். வசனத்தை வந்து படிங்க. ஆண்டவரே, if it is your will, God, please heal me or cleanse me. ஆமென். ஆண்டவரே, உமது சித்தமானால் என்னை, ஆண்டவருக்கு சுகம் படுத்துறது நீங்க பாத்தீங்கன்னா, it is God. Everybody in this whole world believe that Jesus can heal. எத்தனை பேர் நினைக்கிறீங்க, நம்புறீங்க? எத்தனை பேர் கொஞ்சம் கையை உயர்த்துங்க. எத்தனை பேருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருக்கிறாரு? கையை உயர்த்துங்க. பாத்தீங்களா? Every hand being raised. எல்லாருமே have received the healing power of God. ஆனா ஆண்டவர் சுகப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் சில நேரத்துல ஆண்டவர் சுகப்படுத்துறதுல எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. ஆனால் is God willing? Is Jesus willing? நாம் உங்க பார்க்கிறோம் தான் அந்த கேள்வியை கேட்கிறான். யார் கேட்கிறா? அந்த leper. But
he supposed to be in, let's say உண்மையான நீங்க பாத்தீங்கன்னா they supposed to be 100 yards இருக்கணும். இங்க இருந்தாங்கன்னா எங்க தெரியுமா நிக்கணும்? அந்த நடுவுல அந்த இடத்துல middle of the road. That's the distance, 100 yard, 30 meter. They have to be around 30 meter. அங்க இருந்தா பேசணும். ஆனா this leper, when he see Jesus, he run and going to receive the healing, because he heard about Jesus is healing everyone, every sickness. I'm going to get delivered. அந்த நம்பிக்கையில உள்ள நுழையறான். ஓகே, படிக்கும் வசனத்தை. கையை நீட்டி, அதுக்கு முன்ன நீங்க பாத்தீங்கன்னா he worship. நம் வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா இன்றைக்கு நம்ம எல்லாரும் வந்து anybody who come here who never worship இருக்கீங்களா? யாராச்சும்? எல்லாரும் worship பண்ணீங்க. worship பண்ணீங்களா? கையை உயர்த்துங்களே. பாத்தீங்களா, எல்லாரும் worship பண்ணிருக்கீங்க. worship பண்ணா நம்மளால இருக்க முடியாது. Right? The moment anybody worship, it is only can worship God. That you can't worship any person in our life. Don't worship your husband or don't worship your wife. இருக்கீங்களா அப்படி யாராச்சும்? இல்ல பாஸ்டர், sometimes I have to worship my wife pastor. இல்ல அல்லனா my husband I need to worship. அதெல்லாம் இருக்கவே கூடாது. Only God you have to worship. அதனால அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, Jesus have came down so that I can worship him. ஓகே, பரிசுத்த வசனத்தை படிப்போம். பணிந்தான், அப்புறம் இயேசு அவனை கையை நீட்டி. Wow, Jesus raised his hand and தொட்டு. இதுல ஒண்ணு நீங்க நல்லா படிக்கணும். ஆண்டவர் கையை நீட்டுறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் கையை யார் மேல நீட்டுறாரு? இப்ப யார் மேல நீட்டுறாரு? குஷ்டரோகி, a leper. By right you shouldn't touch. Three things in Old Testament நீங்க பாத்தீங்கன்னா they cannot touch the leper. Another one, they cannot touch the unclean, என்ன பாத்தீங்களா, those people, அந்த பாத்தீங்களா blood issue இருக்கிற லேடியை தொடக்கூடாது. Third one, they cannot touch the dead body. But Jesus have touched all these three. Jesus can touch anything in life. உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தொட முடியாது. பாஸ்டர், this problem I believe I don't have a faith that God will heal me or God will touch me. அந்த பிரச்சனையும் ஆண்டவரால் தொட முடியும். இப்போ நான் பார்க்கறோம், லெப்ரசியை தொட்டுட்டாரு. தொட்டு வேதத்துல சொல்லி இருக்கு. இங்க நம்முடைய Matthew doesn't write the word compassion. Jesus before he touched, he had compassion. Compassion என்ன தெரியுங்களா தமிழ்ல? மனதுருகினார். நம்மளுடைய ஜெபம் நீங்க பாத்தீங்கன்னா மனதுருகி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். மனதுருகி உங்களுடைய அம்மாவுக்காக, உங்க அப்பாவுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக நீ ஜெபித்து பாருங்க, கர்த்தர் கேட்பார். ஜீசஸ் அந்த கம்பேஷனை காட்டினார். கம்பேஷன் நீங்க பாத்தீங்கன்னா எஸ்டர்டேஸ் நம்ம பாஸ்டர் ஜோனத்தனோட ஸ்கிரிப்சர் என்ன ஸ்கிரிப்சர் போட்டாரு எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 வழி பரிசு. என்ன பாஸ்டர் இன்றைக்குள்ளது எனக்கு தெரியல, நேத்துள்ளது கேட்குறீங்க? Very tough, because every day coming we cannot remember. But sometimes once in a while when you have to read, God will touch you. Not every day God will touch you, but by right God have to touch you every day. But sometimes God touch with particular scriptures. எதே பேர் தொடப்பட்டிருக்குது மாதிரிங்க. But yesterday's scripture was touched. I was touched by the scripture. என்ன போட்டிருக்கு? God is waiting for to release his compassion. Malay Bible என்ன தெரியுமா போட்டிருக்கு? For those who are Malaysians, Tuhan setiap saat என்ன தெரியுமா? Every second waiting to release his compassion. எத்தனை பேருக்கு வேணும் அந்த compassion? எப்படி அந்த compassion தெரியும்னா, how God really have compassion on that man? எப்படி அந்த leprosy மேல அந்த compassion வந்துச்சு? Because he have seen his worship. அவரோட ஆராதனை பார்க்கணும். ஐயோ, this guy sincerely he want healing, sincerely he want blessing, sincerely he want the touch of God. எத்தனை பேருக்கு he want sincerely the touch of God? கர்த்தர் கொடுப்பார். ஆமென். இப்போ நீங்க பாத்தீங்கன்னாங்க இந்த காரியம் முடிஞ்சிருச்சு. தொடர்ந்து படிங்க வசனத்தை. எனக்கு சித்து God say I'm willing, I'm going to touch you right now. Okay, அடுத்தது சுத்தமாக என்றார். குஷ்டரோகம் நீங்கி சுத்தமானா. Now that particular leper healed. பாத்தீங்களா, அவன் சொஸ்தம் அடைந்தான். சுகமே இது வரைக்கும் பழைய ஏற்பாட்டுல ஒருத்தன் கூட சுகம் அடைந்ததே இல்லை. only Naaman and only Maryam. So far nobody have been healed by God's power. Only this is the first time Jesus is healing a leper. அதனால his fame becomes so but in the whole Israel everybody know who is Jesus. That's why Jesus said one thing to that leper. படிங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது.
இயேசு அவனை நோக்கி and Jesus say unto him, see thou tell no man. Wow, why are this testimony supposed to be shared, right? Anybody would like to share your own, anybody who get healing, sometime God have done some miracle, we are here supposed to share. But Jesus say don't. Why? அவர் நேரம் வரல. இல்லாட்டினா you must understand, Jesus is not only for the healing. நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து சுகத்துக்கு மட்டும் வரல. அது வந்து அவருடைய செகண்டரி திங்ஸ். The first important thing is the salvation. அவங்க பெற்றுக்கொள்ளணும். சல்வேஷனை பெற்று. அதனால அங்க காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஆச்சரியமா, ஆண்டவர் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு, அவன் ஊரெல்லாம் சொல்லிட்டான். ஆண்டவர் கடைசியா போகும்போது நம்மள எல்லாரையும் சொல்ல சொன்னாரு, நம்ம இன்னும் சொல்லாம இருக்கோம். Right? Those days, Jesus said not to tell anybody, and this guy go and tell the whole world, not the whole nation know. After his resurrection, he said to the old people, the people in Israel, go and preach and tell everyone, every Christian. Now we are still dealing in telling the good news. Amen. Okay, இது வந்து ஒரு அற்புதம் நடந்து முடிஞ்சிருச்சு. We have already covered the first leper. Now we are going to see the lepers. Okay, வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ள போகின்றோம். Luke chapter 17 verse 11. அவர்களில் ஒருவன் Luke 17 மன்னிக்கணும். Luke 17 verse 11. Okay. Now Jesus, நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அந்த அற்புதம் செஞ்சார் பாத்தீங்களா, அந்த முதல் அற்புதம் ஒரு குஷ்டரோகியை தொட்டார் பாத்தீங்களா, அந்த நம்ம நாள் முன்ன படிச்சு பாத்தீங்க, அது வந்து ஆரம்பத்துல அவருடைய early ministry. Now he coming to the end of his ministry, he is going to do another miracle. இது வந்து ஒரு mass miracle. He is going to do a miracle, one shot 10 people going to get delivered, right? அதுவும் leprosy. Okay, படிப்போம். இஸ்ரேலுக்கு பிரயாணம் பண்ணுகின்றீர்கள், போய் கொண்டு இருக்கிறவர்கள். now is towards the Jerusalem, அங்க போயிட்டு இருக்கிறாரு. he is going to really அங்க அந்த கடைசி அவருடைய crucifixion நடக்க போது போய் கொண்டு இருக்கிறார். அடுத்தது ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கும் பொழுது 10 பேர். this time we see 10 people, 10 lepers. now they didn't come close to God. And the leper bold enough to come and receive the healing, and you know that once I come to Jesus I will get healed. But these people very far, பெங்கத்தமா இருக்காங்க. நான் சொன்ன பாத்தீங்களா, எங்க அந்த நடு ரோடு, இந்த ரோடு கிராஸ் பண்ற நடு ரோடு, அதுதான் நான் கால்குலேட் பண்ணிட்டேங்கிறது 30 meters, 30 means 100 yard. They are shouting from there, and Jesus is also here. Okay, படிப்போம். படிங்க வசனத்தை. எதிராக வந்து தூரத்தில் நின்று இயேசு தூரத்துல இருந்து கத்துறானுங்க. one thing, once anybody get leprosy or maybe அந்த மாதிரி ஒரு சீக்குக்குள்ள வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அகோரமா இருப்பாங்க. they look so awful, right? sometimes even they lost their nose, sometimes they lost all their fingers. தெரியுங்களா எப்படி பாஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியுது? I have never got a chance to see a leper in this world, right? but I got a internet to see all this, right? நான் வந்து இங்க போட்டு காட்டியிருந்தேன்னா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க தெரியுமா? யூ பாஸ் I will lost my appetite சொல்வீங்க. அதனால I didn't show any of the lepers photo here, but if you want to personally want to see how lepers look like, go in search, right? but ரொம்ப மோசமா அகோரமா இருக்கும். without hand, without இதெல்லாம் அப்படி கை முள்ளுகள் இருக்கும், மூஞ்சி படைஞ்சிருக்கும், இது அப்படி காது அப்படி முதல்ல காதத்தோடு இதோட எல்லாமே அப்படி கையெல்லாம் அப்படி தோல் உறிஞ்சிட்டு இருக்கும், சலம் வரும், பல்ஸ் அப்படி ரொம்ப அகோரமா இருக்கும், நாற்றம் அடிக்கும். They smell terribly. I don't know how Mother Teresa, our ministry among the lepers. Wow. Anybody heard about Mother Teresa? Wow. நான் இதான் படிச்சேன் காலையில அவங்கள பத்தி. அவங்க ministry among the leprosy, lepers, right? அப்படி இருக்கிற வழியில இயேசு ரொம்ப ஃபாரா இருக்காரு. 10 பேர் இங்க அங்க 100 யார்ட்னா இங்க நாரும். But they were not only calling Jesus, they said Master. என்னது? நம்ம ஆண்டவர் நமக்கு எஜமான் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் ஆண்டவர் செலவாட்டி ஆண்டவர் எஜமானின்னு பாட்டு பாடி இருக்கோம்? பாட்டோட முற்ற கூட நம்ம வாழ்க்கையில் அவர் எஜமானா இருக்கணும். அவர் எஜமான் சொன்னது எத்தனை பேர் கேட்பீங்க? அதே போல நம்ம ஆண்டவராகி சொல்ற காரியத்தை நம்ம கேட்டுக்கொண்டே இருந்தோம், நமக்கு ஆசீர்வாதம். அந்த எஜமான் என்று தூரத்துல இருந்து கூப்பிடுறானுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க இருக்கின்றார். எவ்வளவு சத்தம் விட்டு கூப்பிடணும் எனக்கு தெரியல.
after we end all the service, I'm going to shout from here. I want somebody to be there. I want to see how powerful we need to shout in order for somebody to hear them. எவ்வளோ கஷ்டத்தை கொண்டு உறக்கணும் சாப்பிட்டு கூப்பிடும் மைக் கொஞ்சம் சரவணன் அப்படின்னா விளங்கிடும் அவருக்கு. The 10 lepers are screaming. Hallelujah. Onne they say Jesus, அடுத்து master, have mercy on us. தமிழ்ல என்ன போட்டிருக்கு? ஐயரே எங்களுக்கு இரங்கும். Wow, mercy. In fact, God's mercy நம்ம எல்லாரும் பெற்றிருக்கிறோம். And his mercy today morning is all on you. நியூன்னு சொல்லுங்க, கையை பாருங்களேன். Every day new grace, new mercy falling from heaven into your hand. எத்தனை பேர் நியூ மர்சியோட வந்திருக்கீங்க? நியூ மர்சி ரைட். இந்த மர்சி தான் actually by right we are not worthy, but நம்மள எல்லாருமே ஆண்டவர் பாத்திரராய் மாத்தி இருக்கிறார். ஆண்டவரே நீங்க எங்களுடைய எல்லா துதிகளுக்கும் பாத்திரர், எங்களுடைய எல்லா ஜெபத்தையும் கேட்கறதுக்கு நாங்கள் ஆண்டவர் எங்களை பாத்திராக வைத்திருக்கிறீங்க. ஆமென். சோ அப்படி கூப்பிடும்போது அங்கிருந்து கூப்பிட்டு ஆண்டவர் இங்கிருந்து பார்க்கறாரு. இங்கிருந்து பார்த்து I thought he will reach by right Jesus can do healing any time, anywhere or any way. புரிஞ்சுட்டீங்க என்ன சொல்ல வரேன்ட்டு? Jesus even can touch. Jesus even sometimes will spit. Sorry, right? துப்புவாரு, அப்படி எச்ச துப்பி கண்ணில் வைப்பாரு. எல்லாம் he can do many types of miracles. Don't put Jesus into a box and say Jesus you must do in this way. No. Jesus can come out from the box. Because you know why he can come out from the box? Because he already come out from the tomb. Nothing, you cannot box Jesus in. அதனால Jesus from far, தூரத்துல இருக்காரு. இப்ப Jesus அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் எல்லாரும் சொல்லி have mercy on me கத்துறாங்க. ஆண்டவர் கேட்டாரு, கேட்டுட்டு ஒரு மிரக்கல் செய்ய போறாரு. மிரக்கல் செய்யறதுக்கு முன்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு படிப்போம். அவர்களை பார்த்து they were expecting for a miracle and they never received the miracle, but Jesus said please go and see the priest. அவங்க எல்லாரும் முடிச்சிருப்பானுங்க. They thought from far when Jesus prayed they will get the healing, but he said one, but they turned. They already ready to go and see. Maybe they thought from there to travel to Jerusalem to go to the temple to see the priest, it will take at least around 1.5 days, 30 miles. They're ready to go because Jesus said, but they obeyed. போறாங்க எல்லாருமே. ஓகே, அடுத்து போங்க சிஸ்டர் ஸ்கிரிப்சர். போகையில், you know the beauty of his miracle when you obey. எத்தனை பேர் obey பண்ணி வந்திருக்கீங்க இன்னைக்கு? எல்லாரும் once you obey you can see miracle, but not only obedience, there's another one more thing we're going to see, and how that particular one guy got the miracle and all 10 got healed. இப்போ நான் பார்க்குறோம் எல்லாம் நடக்கிறாங்க, போறாங்க எல்லாம் போயிட்டு திரும்பி போயிட்டு இருக்கு. தமிழ் படத்தெல்லாம் பார்த்திருக்கீங்க, நம்ம இயேசு படத்தெல்லாம் பார்த்திருக்கீங்க, ரைட்? எல்லாம் பார்த்திருக்கீங்க தானே? பார்த்தீங்கன்னா எல்லாமே completely healed. Now சிம்பிள் திங், எல்லாருக்கும் பிடிக்க தமிழ்ல இப்ப சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா ஏன் ஆண்டவர் சொன்னாரு இப்ப மோசே பிரீஸ பாருங்கன்ட்டு? must understand about this leprosy. Come on doctor, come on, you see here chapter 13 and chapter 14 book of Leviticus, two chapters கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 116 scriptures explain what must you do if you got a symptom of leprosy. Once you got healed, what must you do? First, you have to go and see priest. The moment how the symptom of leprosy in the Bible is written, it will start from inside, and slowly you see a little lump. So the moment you see a little chinna or weak varumbodhu neenga yara poi paakano, not doctor. Last time the health doctor was the priest, right? So you have to go and see the priest. Priest said, hey, this is a little lump here. Now mind, 1 week quarantine.
1 week to confirm whether you got leprosy or not. All this quarantine now only very new, but 1,500, I mean 3,500 years ago they already start have the quarantine. Without any book, without any doctors, they already are quarantine. Okay, now quarantine 7 days. After 7 days, they have to go back again to the priest. Now go back again to the priest. Wow, no more wickham, no more lump. You can go back. You are COVID free. No, sorry, leprosy free. Leprosy. Wow, praise the Lord. But now, last week got one problem, one lump. Here now, here. Oh, gone. You are confirmed. You got leprosy. Now, isolation start from now. How many days? For life. Until you get healed. முடிஞ்சா? So வந்துட்டாங்க. இது வந்து once you are healed, அதான் ஆண்டவர் சொல்றாரு, before you receive the healing, you go in, after you receive the healing, but they already received the healing, now they are going to the priest. Now, once you are healed, you have to see who? The priest, to confirm whether your healing is right or not, whether negative or positive. Now, hey, completely, the 9% might have seen and see completely healed. No, 1 week quarantine. You have to wait and see whether this is the real cure or not. Before the quarantine, they have to kill 2 birds. They have to kill 1 bird. A lot of things you have to read it at home. By chapter 14, they have to kill 1 bird. They have to allow 1 bird to fly. 7 days they will fully shave. Not only your hair at your head, even everything, the little hair that you had, everything, even the eyelash, let me completely shave. After 7 weeks, you come back. After 7 weeks, you come back. You know what happened? Okay, good. Your hair have grown 1 week, good. All not white hair. Actually, if those people got leprosy, the hair will become white. All well, good. Everything is okay. Now you are free. But before that, a lamb is to be killed. They will sprinkle and they will apply the anointing oil. பாத்தீங்கன்னா வேதத்துலங்க யார் யாருக்கெல்லாம் என்ன அபிஷேகம் பண்ணுவாங்கன்னா ராஜாக்களுக்கு, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஆசாரியர்களுக்கு, மூணாவது நான் நினைச்சேன், நம்ம பெரிய பெரிய ஊழியர்கள் நினைச்சேன், lepers will be anointed once they are healed. முதல் anointing எங்க நம்ம நடக்கும்? First, still remember our apostle, whenever he pray, he got a habit. Our apostle got a habit. I can touch this leg. This area I can touch her. நீங்க பாத்தீங்கன்னா distance or in no, an apostle call anybody for prayer, right? First, like I've seen him. Everybody might have experienced this. Call you like that, right? Then I don't know, anybody of really apostle have touched your ears like that? சொல்லுங்களேன் டேவிட். don't touch here, you know, not your ears and second hand. Now the lepers been anointed, their ears been anointed, their hand been anointed. Now pastor sometimes find very hard to bend down. Alex, kila kuning ya, I will be sure of him, I will go down and touch their leg. Now, go back again to the story. போயிட்டானுங்க 9 பேரும். ஆனா 1 person returned back. படிப்போம் வசனத்தை. 9 have gone to see the priest, but this guy, why never go and see the priest? 3 point. The leper came back as a priest and go and see the high priest மட்டும் இல்ல, the great high priest. Who is that? சத்தமா சொல்லுங்க சிஸ்டர். ஐயோ, great high priest. Who is the great high priest? இயேசுவே. சொல்லுங்க, இயேசுவின் சொல்லுங்களேன். சொல்லுங்க, இயேசுவின் சொல்லுங்களேன். இயேசுவே, இயேசுவே. ஆண்டவரே வந்துட்டான். ஓகே, படிங்க தொடர்ந்து வசனத்தை. திரும்பி வந்து
உரத்த சத்தத்தோடு, உரத்த சத்தத்தோடு, make a joyful noise unto the Lord. I love that song. பாடிருக்கீங்க? Come on, ever sing this song? Wow. எதுக்கு இந்த பாட்டுல பாடிருக்கீங்க? Make a joyful noise unto the maybe all these are old songs. Make a joyful noise. Pastor want the music to be loud. தட்டுங்கடா, ஏய் ஃபாஸ்ட் அப்படி கை பாத்துறீங்களா? Everybody have to really, musician, you know that once you ask them to loud, they will double loud. Right? வாசிச்சுட்டு, right? நிறைய பேர் இந்த சபைக்கு வந்துங்க, pastor, I mean long ago, I'm talking about 30 years ago, 32 years ago, pastor, the church music is very loud. Their feedback to me, sir, I cannot help you. Right? If you want, don't be in the front row, go and sit in the back row. I will only give this advice to them. I cannot control them, and I also cannot control. If you want to be beside me, I also will sing very loudly. Right? The moment you sing loudly, your sickness will fly. The moment you sing loudly, your mind will be clear. Pastor, church, I cannot sing loudly. Somehow now is a COVID time. We cannot speak loud and all these things. I tell you, at your home you can speak, you can sing loudly. The best place to sing very loudly, tell me, anybody can suggest? Best place to sing very, very loudly? Toilet. The only place, somehow I will on the shower. Right? Praise God. So, this guy. Okay, தொடர்ந்து வசனத்தை படிங்க. உரத்த சத்தத்தோடு, மகிமைப்படுத்தி, he didn't only kneel down. What he did? Face down. அப்படியே விழுந்துட்டான். அந்த ஆண்டவர் விசுவாசத்தை பார்க்கிறாரு. ஓகே, படிங்க தொடர்ந்து. ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனானா. End of the day நீங்க பாத்தீங்கன்னா, Samarian means a foreigner. In the temple, they will never accept the foreigner. He knows all the 9 have gone because they were the Jewish people. They can go to the temple. Samaritan, even they see them in the street, they will hate you, they will never look at you. But Jesus, நம்மளுடைய இயேசு, அவன் சமாரியனா இருந்தாலும் சரி, அவன் யூதனா இருந்தாலும் சரி, அவன் புறஜாதியா இருந்தாலும் சரி, அவன் எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, கர்த்தர் அவனை தொடுவார். ஆமென். கர்த்தருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல தொடுங்க. அந்த நம்பிக்கையில வரான். ஐயோ, ஆண்டவர் வச்சு சொல்லிட போறாரு, நான் சமாரியன்னு சொல்ல மாட்டேன். ஆண்டவர் உன்னுடைய ஜாதி என்ன, உன் ஊர் என்ன, உன் பேர் என்ன, எந்த குளத்துல இருந்து வந்திருக்க, எல்லா குளமும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவன் அப்படியே அக்செப்ட் பண்றாரு. You know what touched him? Because he face down and same time also he have really சாஸ்தாங்கமா அப்படியே முக குப்புற விழுந்து கடவுள் சமூகத்துல அழுகுறான். எத்தனை பேர் நம்மளுடைய சமூகத்தில் இங்கே முகம் குப்புற போட்டு நான் அழுவுற, நமக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கல. சில நேரத்தில் நம்ம வீட்டில் நம்ம தனிப்பட்ட ஜெபத்தில் முகம் குப்புற அழுவுற சில வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் செய்யுங்க. இல்லை, கண்டிப்பாக அது செய்யறதுனால ஆண்டவனுடைய ஜெபத்தை வித்தியாசமாய் பார்ப்பார். இப்போ நான் பார்க்குறோம். அடுத்தது, ஓகே, கடைசி வசனத்தை படிக்க போகிறோம், முடிக்க போகிறோம். ஓகே, அப்பொழுது இயேசு, சொத்தமானவர்கள் 10 பேர் தானே, 9 எங்க அவன் பேசவே இல்லை. பாத்தீங்களா? இல்ல ஆண்டவர், நீங்க தானே ஆண்டவரை போக சொன்னீங்க, நீங்க தான் ஆண்டவரை அவங்களை அனுப்பி போய் ஆசாரியனை பார்க்க சொன்னீங்க, அதனால அவங்களாம் போயிட்டாங்க. ஒன்றும் பேச்சு இல்லை. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து ஆண்டவர் நிறைய நமக்கு கேள்வி கேட்பாரு. ஆண்டவர் நம்ம ஒரு பேச்சும் பேசாம நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்தது, தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு அந்நியனை ஒளிய சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன்னுடைய விசுவாசம், your faith have healed you and make you whole. 2 காரியம் நடக்குது. Right? I didn't share this in the morning, நம்முடைய first serviceல. Faith for you to start, but you want to keep on going, you have to be faithful. Correct? Faith. He was not only have faith, but he was very faithful and come back and thank God. Amen. ஆமென் சொல்லுங்களேன். அடுத்து, for you to go, you need faith. For you to move, you need faith. For you to restart, you need to have faith. But for you to keep on going, you have to be faithful. There's a difference with faith and faithfulness. It is also a fruit. ரைட்டா? அவன் வந்து தெரியுங்களா, அதனால என்ன நடந்துச்சுன்னா, அவனுக்கு வந்து சுகமும் கிடைத்தது. சுகம் இம்பார்ட்டன்ட்.
Not everybody who come here for receive healing will receive the spiritual healing. Right? Everybody, many people who in the last 34 years, I've seen so many people have come here and receive healing and say bye-bye. எங்க சிஸ்டர் அவங்க போனவரை receive? No, pastor. அவங்களுக்கு only one healing, but they don't want Jesus. Right? Hallelujah. But this particular guy, I said, I want healing and I also want the spiritual healing. That is the salvation. சொல்லுங்க salvation. அந்த salvation பெற்றுக்கொள்ள அவன் வந்து faith இருந்தா மட்டும் பத்தாது, அவன் தொடர்ந்து faithful இருந்தனால தான் ஆண்டவர் அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆமென். அதனால இன்றைக்கு கடவுள் சமூகத்துல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற எல்லாருக்கும் ரெண்டு விதமான விசுவாசனால எல்லாரும் வந்துட்டீங்க கடவுள் சமூகத்துக்கு, ஏதோ தேடி வந்துட்டீங்க. ஆனா தொடர்ந்து விசுவாசமா இருந்ததுனால தான், அது விசுவாசத்துக்குள் நீங்க நடந்தனால தான் அந்த ரட்சிப்பை எல்லாரும் பெற்றுக்கொள்றீங்க. Healing sometimes after many years, one time நீங்க பார்த்தீங்க மறுபடியும் the sickness can come, but the healing, spiritual healing, the salvation is for eternal. அப்படினா நித்திய 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 நித்திய, அதுக்கு வருஷம் இல்ல, billion years you will live. Sure pastor? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? I will live billion years in the presence of God in heaven. ஐயோ, கொஞ்சம் போய் எல்லாரும் கையை தூக்கிருங்களே, அதுக்கு தானே வந்திருக்கோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டலை கொடுப்போம். கடவுள் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.